ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 6, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை குடும்பம் சீரியலில் வந்து சாரா வந்து வருணை வந்து இழுத்துட்டு போயிடுறாள்ல. அண்ணாமலையும் வெண்ணிலாவும் முன்னாடி வந்துட்டுருக்காங்க, இவன் பின்னாடி வந்துட்டுருக்கான். வருண் அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா சாரா அவர் ரூமுக்கு. அவர் ரூமில் நின்றுக்கிட்டு இது மாதிரி நீ எனக்கு வேணும், இன்றைக்கி என் கூட தான் நீ இருக்கணும் நைட்டு அப்படின்னு சொல்லி வருணை வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கா. வருண் கூட 2 பேரும் வருணும் அந்த சாராவும் தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. அப்போதைக்கு அண்ணாமலையும் வெண்ணிலாவும் முன்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போதைக்கு எங்கம்மா காணும் வருணை அப்படின்னு அண்ணாமலை வந்து வெண்ணிலாட்ட கேட்குறாங்க. முன்னாடி நம்ம வந்துட்டுருக்கோம்ல அத்தை, அவர் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டார் போல இருக்கு ரூமுக்கு அப்படின்னு சொல்லும். சரிம்மா படுத்து தூங்கு, காலைல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாட சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்க்குறா, ரூமில் வந்து வருணை காணும். உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல இவளுக்கு, எங்கே போயிருப்பாருன்னு யோசிச்சுட்ருக்கா. உடனே வந்து அங்கே வரா வான்மதி, இது மாதிரி பேசுனியா நீனு சாரா கிட்ட அப்படின்னு சொல்லவும், இல்லைக்கா இன்னும் பேசலை அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் அந்த ரவுடிங்க வந்து பிரச்சனை பண்ணதெல்லாம் சொல்லி வான்மதிகிட்ட சொல்லிகிட்ருக்கா. சரி இப்போ இந்த பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் ஒன்றும் உனக்கு எதுவும் ஆகலைல்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நீ இமிடியேட்டாக போய் சாராட்ட பேசு, வருணை வந்து திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நீ வருண் ஞாபகமாக வச்சுருந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் எடுத்துகிட்டு பேக் எடுத்துக்கிட்டு போகிறா. இவங்க வந்து 2 பேர் தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்கல்ல. உடனே சொல்கிறா சாரா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் வருண் அப்படின்னு சொல்லிட்டு வருண்கிட்ட சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறா. அப்போதைக்கு கரெக்டாக கதவை தட்டுறா வெண்ணிலா. யாருன்னு தெரியாமல் வருண் கதவை திறக்கிறான். திறக்கவும், நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இவனுக்கு வந்து வெண்ணிலா வந்து சாரா மாதிரி தெரியுறா. நீ வா பேபி, நீ வா உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். உள்ளே கூப்பிட்டு போய் அவளை வந்து நீ வந்து இல்லாமல் நான் இல்லைன்ற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். அப்போதைக்கு வந்துடுறா சாரா. என்ன பண்ணிகிட்ருக்கா கேட்குறா. வருணுக்கு வந்து சாரா வந்து வெண்ணிலா மாதிரி தெரியுது. எனக்கு வந்து இவ தான் என் பேபி, இவ தான் எனக்கு வேணும், நீ வேணாம், நீ என் வாழ்க்கை விட்டு போயிடுன்ற மாதிரி அவள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் சாராட்ட. ஆனால் அது வந்து வெண்ணிலா மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியுது. வெண்ணிலா வந்து சாரா மாதிரி தெரியுது. சாரான்னு நினச்சிக்கிட்டு வெண்ணிலாட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். அவன் உட்கார வச்சுட்டு வெண்ணிலா சார்ட்ட பேசுகிறா. இது மாதிரி எனக்கு வந்து வருண் வேணும், நீங்கள் எங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடுங்க, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கெஞ்சுறா சாராட்ட. நீ தான் எங்கள் வாழ்க்கையில் வந்துட்ட, நீ வந்து எங்கள் வாழ்க்கையை விட்டு நீ தான் போகணும், நான் தான் வந்து வருண் கூட லாஸ்ட் வரைக்கும் இருக்க போகிறவ, வருணோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. சொல்லவும், நான் முக்கியமான விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேகை திறந்து காமிக்கிறா. அப்போ நிறையா பணமாக இருக்குது, இது எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே இந்த பணம் அப்படின்னு சொல்கிறா அந்த சாரா கிட்ட. நீ என்ன சீப்பாக நினச்சிட்ருக்கிய, என்ன பணத்துக்காக நான் வருண் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெண்ணிலாட்ட சாரா கேட்டு நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறா. நான் வந்து இங்கேருந்து போக மாட்டேன், நான் வந்து அத்தை வந்து தேடுறாங்க வருணை, நான் வருணை கூப்பிட்டு தான் போவேன்னு சொல்லி வருணை கூப்பிட்டுட்டு போயிடுறா. அப்போவும் அவன் வந்து வெண்ணிலா வந்து அவனுக்கு வந்து சாரா மாதிரி தெரியும். அவள் கூப்பிடவும் அவனும் போயிடுறான். வெளியில் வந்து இவ நின்றுட்டுருக்கா வான்மதி. அவள்கிட்ட வந்து அழுவுறா, இது மாதிரி சொல்லி இது மாதிரி நடந்ததெல்லாம். நான் வந்து அங்கே போனேன், இங்கே வருண் இருந்தார் அவங்க ரூமில் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா வான்மதி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு. இதை 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது வந்து அண்ணாமலை பார்த்துட்றாங்க. என்ன இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, வான்மதியும் வெண்ணிலாவும் என்னன்னு தெரியல, நாளைக்கு வெண்ணிலாவை கூப்பிட்டு தனியாக விசாரிக்கணும், என்ன தான் நடக்குதுன்னு தெரியல அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா அண்ணாமலை. மறுநாள் காலைல கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறா வெண்ணிலாவை. என்னம்மா நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சந்தோஷமாக தான் அத்தை இருக்கேன் அப்படின்னு போய் சொல்கிறா. நான் வந்து உங்கள் அத்தைனா எனக்கு ரொம்ப கடவுள் மாதிரி, சாமிகிட்ட வேண்டிக்கிறா கடவுள் மாதிரி, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி அவள் சொல்கிறதுக்கெலாம் போய் தான், என்ன கேட்டாலும் உண்மையை சொல்லலை, போய் தான் சொல்கிறா இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி. அதுக்கு வந்து வாக்கு கொடுக்குறா அண்ணாமலை. நீ எந்த சூழ்நிலைனா உன் பக்கம் தான் நான் இருப்பேன், அது மாதிரி நீனும் என் கூட வந்து என்னை விட்டு போயிடக்கூடாது, எப்பயும் நீ என் கூட தான் இருக்கணும் எந்த சுச்சுவேஷன்லேயும் அப்படின்னு சொல்லும் போது, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன்னு சத்தியம் பண்ணுறா வெண்ணிலா அண்ணாமலைக்கு. அடுத்தது சாராவும் வான்மதியும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களோட தங்கச்சி வெண்ணிலா என்ன நினச்சிட்ருக்கா, என்கிட்ட காசு எடுத்துகிட்டு வந்து நிறையா பேக்கில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வெண்ணிலா வந்து சொல்கிறா வருணை விட்டு போயிடுன்னு சொல்லி. என்ன நினச்சிட்ருக்கா தங்கச்சின்னு. அவள் அப்படி தான் நேற்று நிறையா காசு வச்சுருந்துட்டு நான் சொல்லவும் அதை பேக்கில் எடுத்து தூக்கி போட்டால் சாரா எடுத்துகிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி சாராட்ட போய் சொல்கிறா வான்மதி. ஆனால் வான்மதி தான் வந்து அந்த பேக்கில் வந்து நிறையா பணம் வச்சதே அவளுக்கு தெரியாமல் வருண் ஞாபகமாக இந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு அந்த
பணம் வச்சதே அவ தான். அதெல்லாம் மறைச்சு அவள்கிட்ட நான் பொய் சொல்லி வெண்ணிலா தப்பானவன்ற மாதிரி சாராட்ட பேசி அவளை வந்து வெறுப்பேற்றி அமுச்சு விட்றா. உடனே வருண்கிட்ட போய் சாரா இது மாதிரி நேற்று நைட்டு வெண்ணிலா என்னை வந்து பார்க்க வந்தா, பேக் நிறையா பணத்தை எடுத்துகிட்டு வந்து அதை கொடுத்து வருண் வாழ்க்கையிலேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறா அப்படின்னு சொல்லவும் அவன் வெண்ணிலாவை அப்படி சொன்னான் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான். இப்போ சாரா வருண்கிட்ட சொல்கிறா, இப்போ வந்து அவளை நம்புவ, என்ன இத்தனை வருஷமாக லவ் பண்ணுறேன், என்ன நம்ப மாட்டியா, அப்போ நான் பொய் சொல்கிறேனா அப்படின்னு வந்து வருண்கிட்ட கேட்குறா. இல்லை, நாங்கள் ஒன்றா தானே வந்தோம், அவ்வளோ பணம்லாம் அவள் எடுத்துகிட்டு வரல கையில், அவ்வளோ பணம் அவள்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க பேசிக்கிட்டு. அதோட இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.